சரி பிள்ளைகள், எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். நான் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக பாஸ் பேப்பர்ல வந்த ஜெனட்டிக்ஸ், மூலக்கூற்று உயிரியல், பிறப்புரிமையியல், மூலக்கூற்று உயிரியல் கேள்விகளை தொடர்ச்சியாக அடுத்து வரும் 2-3 செஷன்ல நான் செய்யலாம் என்று யோசிக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு மூலக்கூற்று உயிரியல் ஜெனட்டிக்ஸ் பாடத்தை 2025 வந்த கேள்விகளை செய்ய போறேன். அப்ப அதோட மேலதிகமா நானும் சில கேள்விகளை செய்து இலங்கை பூராவும் மாணவர்கள் மத்தியில இந்த மூலக்கூற்று உயிரியல் ஜெனட்டிக்ஸ் சம்பந்தமாக சில பயம் இருக்குது. அப்ப அதை நாங்கள் இல்லாமல் ஒழிப்போம் இந்த பாடத்தின் மூலம். அப்ப முதலாவது கேள்வி, 30வது கேள்வி 2025 வந்த 30வது கேள்வி கார்டி-வெயின்பெர்க் சமநிலையில் உள்ள கேள்வி. கார்டி-வெயின்பெர்க் சமநிலையில் உள்ள பட்டாணி தாவர குடித்தொகையில் பூவின் சிவப்பு நிறத்துக்கான எதிருரு வெள்ள நிறத்துக்கான எதிருருவுக்கு ஆட்சி உள்ளது. இந்த குடித்தொகையில் பின்னடைவான எதிருருவின் மீடுரன் 0.3 ஆக இருந்தால் பல்லின நுக தாவரங்களின் புறப்புரிமைப்பு மீடுரன் யாது? பல்லின நுக தாவரத்தின் புறப்புரிமைப்பின் மீடுரன் யாது? அப்ப பாருங்கோ, அப்ப இது இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அப்ப கார்டி-வெயின்பெர்க் விதியில நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு பெரிய குடித்தொகை என்று எடுப்போம். நாங்கள் உண்மை பெரிய குடித்தொகை தான் எடுக்க வேண்டும். நான் இப்ப கணிப்பதற்கு வசதியாக இந்த ஒரு குடித்தொகை, இதுல 800 எதிரிரு இருக்கண்டு வைப்போம். 800 மொத்த எதிரிருக்கள், பூவின் நிறத்துக்கான மொத்த எதிரிருக்கள் 800. அதிலே ஆட்சியான எதிரிரு 480 இருக்கண்டு வைப்போம். அப்ப கேபிட்டல் ஆர் 480, 320 இருக்குது பின்னடைவான எதிரிரு. இப்ப அந்த கணக்குக்கு தான் செய்ய போறோம். அப்ப மொத்த எதிரிருக்கள் எவ்வளவு? மொத்த எதிரிருக்கள் 800. அப்ப இத்தனை தாவரம் இருக்கும், ஒவ்வொரு பூவின் நிறம் ஒரு சோடி எதிரிருக்களாக துணியப்படுகின்றபடியால் 400 தாவரங்கள் தான் இந்த குடித்தொகையில இருக்க வேண்டும். யோசிக்கணும், 400 தாவரங்கள் தான் இருக்கும். அப்ப மொத்த எதிரிரு 800. ஆகவே இங்க நாங்கள் எதிரிருவின் அதிர்வெண்ணை காண வேண்டும் என்றால் ஆறின் எண்ணிக்கையின் கீழ் ஆர் பிளஸ் சிமோல் ஆறின் எண்ணிக்கை, அதாவது ஆட்சியான எதிரிருவின் அதிர்வெண் காண போறோம் என்றால் ஆட்சியான எதிரிருவின் எண்ணிக்கையின் கீழ் மொத்த எதிரிருக்கள். இதைத்தான் நாங்கள் ஆட்சியான எதிரிருவின் அதிர்வெண் பி என்று எடுக்க போறோம். அப்ப பி காண்றது ஈஸி. அப்ப இப்ப பாருங்க, பி சமன் எவ்வளவு? 480 கீழ் 800, அது சமன் 0.6. அப்ப ஆட்சியான எதிரிருவின் அதிர்வெண் 0.6. ஆட்சியான எதிரிருவின் அதிர்வெண் 0. அப்ப 0.6 என்றா என்ன கருத்து? இங்குள்ள மொத்த எதிரிருக்கள்ல 60% ஆட்சியான எதிரிரு இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப கண்டு பார்ப்போம் மொத்த எதிரிருக்குள். அப்ப 60%, மொத்த எதிரிரு எவ்வளவு? 800. ஆகவே சுருக்கி பாருங்க, 480 பேர். அப்ப 480 800 அதிர்வெண் 60%. அது அதிர்வெண் 60% என்றால் அதிர்வெண் 0.6, மறக்கப்படாது. சரி, அதே மாதிரி பின்னடைவான எதிரிருவின் அதிர்வெண் காண வேண்டும் என்றால் என்னென்று காணுவீங்கள்? சிமோலாரின் எண்ணிக்கையின் கீழ் கேபிட்டல் ஆர் சிமோலார் எண்ணிக்கை, அது சமன், இதுதான் Q. பின்னடைவான எதிரிருவின் அதிர்வெண்ணை நாங்கள் Q என்று எடுப்போம். ஆகவே Q சமன் 320 கீழ் 800, அது சமன் 0.4. அப்ப 0.4 என்றா பின்னடைவான எதிரிரு இந்த குடித்தொகையில மொத்த எதிரிருக்கள்ல 40% இருக்கு. அப்ப 100 மேல் 40 தர 800, அது சமன் 320. சரியா? அப்ப பாருங்க, சரியா கணிக்கிறோம் தானே? அப்ப இப்ப பாருங்க, பிள்ளைகள், இங்க நாங்கள் கேபிட்டல்
கேபிட்டல் ஆர் பிளஸ் சிமோல் ஆர் சக சிமோலாரின் கீழ் கேபிட்டல் ஆர் பிளஸ் சிமோலார் அது சமன் பி. இதுதான் பி, ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண். அப்ப பாருங்க, இது சாரி, ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண் இது ரெண்டையும் கூட்டினா ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண் பேர். அப்ப பி சமன் ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண். ஆட்சியான எதிரிடுவின் மொத்த இப்ப எதிரிடு அதிர்வெண்ணை காண்றதுக்குரிய சமன்பாடு இதுதான். அப்ப பாருங்க, இது ஒன்றுக்கு சமன், இது இதை கூட்டி விட்டா ஒன்றுக்கு சமன். அப்ப இது பி அங்க போட்டுக்கிட்ட பாருங்க, இது கியூ அது சமன் ஒன்று. ஆகவே ஒரு சமன்பாடு இப்ப வந்துட்டு பி சக கியூ சமன் ஒன்று. அப்ப ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண்ணையும் பாருங்க எப்படி கண்டிருக்கிறேன். ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண்ணையும் பின்னடைவான எதிரிடுவின் அதிர்வெண்ணையும் கூட்டி வார அதிர்வெண், அதாவது எண்ணிக்கை அந்த அதிர்வெண்களை கூட்டினால் வாரது ஒன்று, மறக்கப்படாது. சரி, இனி இங்க வார புறப்பிரிமை அமைப்புகளை பார்ப்போம். இங்க வார புறப்பிரிமை அமைப்புகளை பார்ப்போம். அப்ப இங்க என்னென்ன புறப்பிரிமை இருக்கும்? ஆட்சியான ஓரினனுகம். ஆட்சியான ஓரினனுகம் என்றா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர். இதை நாங்கள் ஆர் வர்க்கம் என்று எடுப்போம். ஆறின் அதிர்வெண்ணை நான் பி என்று எடுத்தினான், ஆகவே பி வர்க்கம். சரி, அடுத்தது மெண்டலின் விதிப்படி 2 கேபிட்டல் ஆர் சிமோலார், அப்படித்தானே வேறு மெண்டலின் விதிப்படி அது சமன். அப்ப 2R சமன், அப்ப R வந்து P சிமோலார் Q, அப்ப 2PQ. இது பல்லின நுகப்பிறப்பின் அதிர்வெண். ஆட்சியான ஓர்ண நுகத்தின் அதிர்வெண் P வர்க்கம், பல்லின நுகப்பிறப்பின் அதிர்வெண் 2PQ. அதே மாதிரி சிமோலார் சிமோலார் பின்னடைவான எதிர்வின் அதிர்வெண், அப்ப R வர்க்கம், ஆகவே Q வர்க்கம். அப்ப Q வர்க்கம் என்றது பின்னடைவான ஓரின நுகத்தின் அதிர்வெண். அப்ப பாருங்க, P வர்க்கம் சக 2PQ சக Q வர்க்கம் சமன் ஒன்று. அதாவது ஆட்சியான ஓரின நுகத்தின் அதிர்வெண்ணையும் பல்லின நுக பிறப்பின் அதிர்வெண்ணையும் பின்னடைவான ஓரின நுகத்தின் அதிர்வெண்ணையும் கூட்டினால் வாரது ஒன்று. இது எப்படி வந்ததென்று ப்ரூவ் பண்ணலாம், எங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள். அப்ப நாங்கள் தேவையில்லாமல் நினைக்கிறது எப்படி வந்ததென்று எல்லாம் ப்ரூவ் பண்ணி எடுக்கலாம். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்ல இதுல 2 சமன்பாடு தெரியும். ஒன்று பி சக கியூ சமன் ஒன்று, எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மெண்டலின் 2ஆம் விதிப்படி வச்சுக்கொண்டுதான், மெண்டலின் 1ஆம் விதிப்படி வச்சுக்கொண்டுதான் இது எடுத்த நான், அது எடுக்கிற முறை தேவையில்லை. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், ஆட்சியான ஊர்ண நுகத்தின் அதிர்வெண்ணையும் பல்லின நுக பிறப்பின் அதிர்வெண்ணையும் பின்னடைவான ஊர்ண நுகத்தின் அதிர்வெண்ணையும் கூட்டைக்குள்ள ஒன்று பெறும். அப்ப ஏன் 2PQ போட்டு நான்டா பல்லின நுக பிறப்பில் 2 கேபிட்டல் ஆர் சிமோலார் இங்க வரும் மெண்டலின் 1ஆம் விதிப்படி, அதனாலதான் 2PQ எடுக்கப்பட்டது. சரியா? அப்ப இப்ப ஒரு இதுல உங்களுக்கு தெரியும், பல்லின நுக மெண்டலின் விதிப்படி எடுத்து காட்டுறேன். அப்ப இப்ப பாருங்க, கேபிட்டல் ஆர் சிமோலார் இன்டு கேபிட்டல் ஆர் சிமோலார் என்றால் அவங்க வர புனடி கேபிட்டல் ஆர் சிமோலார் கேபிட்டல் ஆர் சிமோலார். அப்ப பெனட் ஸ்கேர் போட்டா அப்ப பாருங்க, கேபிட்டல் ஆர் சிமோலார் கேபிட்டல் ஆர் சிமோலார், இங்க ஆண் புணரி இந்த பெண் புணரி என்று எடுத்தா கேபிட்டல் ஆர், இதுதான் பி வர்க்கம். பாருங்க, கேபிட்டல் ஆர் சிமோலார், இதுதான் 2P, அதாவது PQ. இங்கேயும் கேபிட்டல் ஆர் சிமோலார், அப்ப 2 கேபிட்டல் ஆர் சிமோலார் வாரபடியா தான் 2PQ. அடுத்தது சிமோலார் சிமோலார், அதாவது இது Q வர்க்கம். அப்ப ஏன், அப்ப பாருங்க, இது P வர்க்கம், இது PQ, இதுவும் PQ, இது Q வர்க்கம். ஆகவேதான் பாருங்க 2PQ. அப்ப இப்படித்தான் அது எடுக்கப்பட்டது. அது ப்ரூஃப் தேவையில்லை உங்களுக்கு. சரி, அப்ப எப்படி எடுக்கப்பட்டதுன்றது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப இப்ப கேள்வியை பார்ப்போம். அப்ப இப்ப கேள்வியை பாருங்க. இப்ப எப்படிதான் ஃபுல்லா விளங்கப்படுத்தித்தான் மாலிகுலர் பயாலஜி எல்லாம் செய்ய போறேன். காடி பெயின்பர்க் சமநிலையில் உள்ள பட்டாணி தாவர குடித்தொகையில் பூவின் சிவப்பு நிறத்துக்கான எதிரிடுவானது வெள்ளை நிறத்துக்குரிய எதிரிடுவுக்கு ஆட்சியானது. இந்த குடித்தொகையில் பின்னடைவான எதிரிடுவின் மீடுரன் 0.3 ஆக இருந்தால் பல்லின நுக தாவரத்தின் புறப்பிரேப்பு மீடுரன் யாது? அப்ப பாருங்க,
இப்ப கேட்ட கேள்வி பின்னடைவான எதிரிடுவின் மீடுறன் Q சமன் தசம் மூன்றாம். Q சமன் தசம் மூன்றாம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு சமன்பாடு ஆட்சியான எதிரிடு சக பின்னடைவான எதிரிடு ரெண்டையும் கூட்டினால் ஒன்று இப்படி எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒரு சமன்பாடு. அப்ப இது எங்களுக்கு P தெரியாது, Q தெரியும் தசம் மூன்று, அது சமன் ஒன்று. P சக Q சமன் தசம் மூன்று. ஆகவே அப்ப P காணலாம் 1 மைனஸ் 0.3, அது சமன் 0.7. ஆட்சியான எதிர்வின் அதிர்வெண் கண்டாச்சு. அப்ப கேட்டது பல்லின நுக பிறப்புரிமை அமைப்பின் அதிர்வெண். பல்லின நுக பிறப்புரிமை என்ன? பல்லின நுக தாவரங்களின் 2pq. 2pq. அப்ப P எவ்வளவு தெரியும்? தசம் 7 தர Q எவ்வளவு? தசம் 3, அது சமன் தர 2. ஏன் 2pq என்றபடியா 2. அப்ப பாருங்க, அப்ப விடை 21 தர 2 42. அப்ப 42 பெற வேணும். அப்ப 2 தசமதானம் போட வேணும். ஆகவே தசம் 42. தசம் 42. அப்ப விடை எத்தனையாவது? இதுல பாருங்க, விடை மூன்றாவது. தசம் 42. அப்ப இதே மாதிரி கணக்குகள் ஒரு 4-5 கேள்வி நாங்கள் செய்வோம். இப்ப இதே மாதிரி கேள்வி நான் 2019 ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வந்தது. நீங்கள் அதை ஒருக்கா செய்யுங்க. இது வந்த கேள்வி முழுக்க ஜெனட்டிக்ஸும் மாலிகுலர் பயாலஜியும் செய்ய போறோம். அப்ப 2019 ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வியை ஸ்ட்ரக்சர்ல போடுங்க. 2019 ஸ்ட்ரக்சர். 2019 ஸ்ட்ரக்சர்ல வந்த கேள்வி. அப்ப எழுதுங்க 2019 ஸ்ட்ரக்சர். அப்ப ஒரு கார்டிவெயின்பெர்க் இதண்டா அதோட வந்த கேள்வி எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு செய்வோம். சரி, ஏறத்தாழ 1,00,000 நபர்களை கொண்ட ஒரு குடித்தொகையில், ஏறத்தாழ 1,00,000 நபர்களை கொண்ட ஒரு குடித்தொகையில் ஏறத்தாழ 4,000 ஏறத்தாழ 4,000 ஒரு பின்னடைவான இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது. 4,000 ஒரு பின்னடைவான இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இக்குடித்தொகை கார்டி-வெயின்பெர்க் சமநிலையில் இருப்பின், கார்டி-வெயின்பெர்க் சமநிலையில் இருப்பின் கார்டி-வெயின்பெர்க் சமநிலையில் இருப்பின் அவ்வியல்புக்கு ஏறத்தாழ எத்தனை நபர்கள் பல்லின நுகமுடையோர் ஆவர்? பல்லின நுகம் உடையோர் ஆவர். சூப்பர் கேள்விதானே பிள்ளைகள், பாருங்க. அப்ப இப்ப ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ் அந்த கேள்விகளுக்கு அதுக்கு பொருத்தமான கேள்விகளையும் நாங்கள் செய்து கொண்டு போவோம். ஒரு 4-5 செஷன் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த செக்ஷனை கொண்டு போவோம். அப்ப அது எல்லாருக்கும் விளங்கும். அப்ப இப்ப கேள்வி உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு குடித்தொகையில பின்னடைவான இயல்பு 1,04,000 பேர். அப்ப உங்களுக்கு தெரியும் பின்னடைவான இயல்பு என்றால் அவர் பின்னடைவான இயல்பு என்றால் பின்னடைவான ஓரின நுகமுடையவர். அப்ப பின்னடைவான ஓரின நுகமுடையவர் என்றால் உங்களுக்கு தெரியும் கியூ வர்க்கம். அப்ப கியூ வர்க்கம் சமன் 4,000 கீழ் 1,00,000. 4,000 கீழ் 1,00,000. இதுதான் அது பின்னடைவான இயல்பு தானே. அப்ப சுருக்கி விட்டா இந்த மூன்றையும்
இந்த மூன்றையும் வெட்டிவிட்டால் 4 கீழ் 100. 4 கீழ் 100 என்றால் தசம் சைபர் 4. தசம் சைபர் 4. அப்ப கியூ வர்க்கம் சமன் தசம் சைபர் 4. எல்லாருக்கும் தெரியும். இப்ப அப்ப நாங்கள் கியூ காண வேணும், பின்னடைவான எதிரிடுவின் அதிர்வெண் காண வேணும். வர்க்க மூலம் தசம் சைபர் 4. ஆகவே கியூ சமன் தசம் 2. தசம் சைபர் 4 வர்க்க மூலம் தசம் 2. அப்ப கண்டாய் பின்னடைவான ஓர்ணனுகத்தின் அதிர்வெண் தசம் சைபர் 4. வடிவா விளங்க வேண்டும். பின்னடைவான ஓர்ணனுகத்தின் அதிர்வெண் அந்த பிறப்பிணைப்பு அதிர்வெண் தசம் சைபர் 4. பின்னடைவான எதிரிடுவின் அதிர்வெண் தசம் 2. மறக்க வேண்டாம், பின்னடைவான எதிரிடுவின் அதிர்வெண் தசம் 2. அப்ப பி சக கியூ சமன் 1. ஏன் சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு பி தெரியாது, கியூ தெரியும், தசம் 2. அது சமன் 1. அப்ப பி சமன் 1 மைனஸ் 0.2. ஆகவே 1 மைனஸ் 0.2 என்றால் எவ்வளவு? தசம் 2 என்றால் தசம் 8. ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண் கண்டாச்சு. ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண் கண்டாச்சு. அப்ப நாங்கள் இப்ப பல்லுக பிறப்பிரமைப்பு அதிர்வெண்ணை காண்போம். 2pq சமன் 2 தர தசம் 8 தர தசம் 2. தசம் 2. அப்ப தசம் 4. அப்ப தசம் 3 2. தசம் 3 2. அப்ப தசம் 3 2 100ஆல பெருக்கி விட்டால் 32 வீதம். அப்ப பல்லுக பிறப்பிரமைப்பின் அதிர்வெண் தசம் 3 2. அது சதவீதம் 32 வீதம். 100ஆல பெருக்கி விட்டா 32 தான். 10ஆல பெருக்கிறான் 3 தசம் 2. 100ஆல பெருக்கினால் 32 வீதம். கண்டாச்சல்லோ? கண்டாச்சு. ஆகவே இப்ப மொத்த பேர் 1,00,000 பேர். அதுல பல்லின பிறப்பிரைப்புடைய ஒரு அப்ப எத்தனை பேராக இருப்பினும் 100 மேல் 32 தர 1,00,000. அப்ப 2pq சமன் எண்ணிக்கை காணப்படும் 2, அதாவது 32 கீழ் 100 தர 1,00,000. அப்ப சுருக்கி விட்டால் 2 சைபர் போனா 32,000 பேர். 32,000 பேர். அப்ப பல்லின பிறப்பிரைப்புடையோர் 32,000 பேர். அப்ப ஸ்ட்ரக்சர்ல வந்தது. அவன் உங்களுக்கு செய்க வழி ஒன்றும் போடாமல் தான் ஸ்கீம் போட்டிருக்கிறான். அப்ப 32,000 பேர். சரி, அப்ப கார்டிவைன்பெர்க் விதியிலே எத்தனை கேள்வி வந்தாலும் நீங்கள் செய்ய வேணும். சரி, அப்ப அடுத்த கேள்வி ஒன்று தாரணை எழுதி கொள்ளுங்க. மனிதர்கள், இது 2002 வந்த எங்கட சிலபஸ் கேள்வி தான். அதுல நான் அந்த உதாரணத்தை மாத்திரேன். அந்த அவன் தந்த உதாரணத்துல பிள்ளைகள் கன்னத்தில் குழி விழுதல் பின்னடைவான இயல்பு போட்டு விட்டுட்டான். அப்ப அது குழப்பம் உங்களுக்கு. அப்ப அந்த கேள்வி பிழையான முறையில ஒழுங்குபடுத்தப்பட்ட கேள்வி. அப்ப அதனால நான் அந்த அதே கேள்வியை உதாரணத்தை மாத்தி தாரேன். அப்பொழுது மனிதர்களிலே ஒட்டிய செவிச்சோனை, மனிதர்கள் செவிச்சோனை ஒட்டுறது, மனிதர்களிலே ஒட்டிய செவிச்சோனை ஒரு சோடி எதிரிடுக்களினாலே துணியப்படுகின்ற, ஒரு சோடி எதிரிடுக்களினாலே துணியப்படுகின்ற பின்னடைவான ஒரு மெண்டலின் சிறப்பியல்பாகும். பின்னடைவான ஒரு மெண்டலின் சிறப்பியல்பாகும். கார்டிவைன்பெர்க் விதியில கேள்வி வந்த நாங்கள் தாரதை செய்யக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்கன்னா சரி. பின்னடைவான ஒரு மெண்டலின் சிறப்பியல்பாகும். ஒட்டாத செவிச்சோனை ஆட்சியான இயல்பாகும். ஒட்டாத செவிச்சோனை ஆட்சியான இயல்பாகும். ஒரு பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில், ஒரு பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில்
2.25 வீதமானோர் 2.25 வீதமானோர் ஒட்டிய செவிச்சோனையை உடையவர்கள். ஒட்டிய செவிச்சோனையை உடையவர்கள் 2.25 வீதமானோர் ஒட்டிய செவிச்சோனையை உடையவர்கள். இம்மாணவ குடித்தொகையில் பல்லினநுக மாணவர்களின் சதவீதம் யாதாக இருக்கலாம்? இம்மாணவ குடித்தொகையில் பல்லினநுக மாணவர்களின் சதவீதம் யாதாக இருக்கலாம்? அப்ப தசமதான பிரித்தல் பெருக்கல் தெரிந்த ஒரு பிள்ளைக்கு இந்த கேள்வி இலகுவானது. அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம். ஒட்டிய செவிச்சோனை பின்னடைவானது, ஒட்டிய செவிச்சோனை பின்னடைவானது, ஒட்டாத செவிச்சோனை ஆட்சியானது. சரி, அப்ப இப்ப பாருங்க, ஒட்டிய செவிச்சோனை கியூ வர்க்கம் சமன் 2.25 வீதமா? 2.25 வீதம். அப்ப வீதத்துல நாங்கள் கார்டி-வெயின்பெர்க் சமன்பாடு எடுக்கிறார். ஆகவே கியூ வர்க்கம் சமன் தசம் 0.225. அப்ப இதுதான் அதிர்வெண் நிகழ்தகவு. பின்னடைவான ஊர்நலுகத்தின் அதிர்வெண் தசம் 0.225. அப்ப கியூ சமன் வர்க்க மூலம் தசம் 0.225. ஏன் இது வர்க்கத்தில் இருக்கு, வர்க்கத்தை எடுக்க வேண்டும். பின்னடைவான எதிரொலிகின்ற அதிர்வெண்ணை காண வேண்டும் என்றால் கண்டார். அப்ப கியூ சமன் தசம் 1.5 225 என்றபடியால் அப்ப நீங்க பாருங்க, தசம் 1.5 தர தசம் 1.5 தசம் 0.225. அப்ப பின்னடைவான எதிரொலிவின் அதிர்வெண் கண்டாச்சு. பின்னடைவான ஊர்நலுகத்தின் அதிர்வெண் உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப சமன்பாடு என்ன? பி சக கியூ சமன் 1. அப்ப பி காணலாம் 1 மைனஸ் கியூ, அது சமன் 1 மைனஸ் 0.15. ஆகவே கண்டால் எவ்வளவு? பி சமன் தசம் 8.5. தசம் 8.5 கேட்டது பல்லினநுகம். அப்ப பல்லினநுகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2pq. அப்ப 2 தர தசம் 8.5 தர தசம் 1.5. அப்ப 2 3 தசம் 3 வரும். அப்ப 85 3ஆல பிரிக்கிறா 255 வரும். 3 தசமதானம் தட்டி நாங்கள் எழுத வேண்டும். ஆகவே 255. அப்ப இங்க 2 3 தசம் 255 சைபர் தசம் 255. ஓகேயா? ஆகவே இதை சதவீதமாக காட்ட வேண்டும். 100ஆல பெருக்க வேண்டும். 25.5 வீதம். 25.5 வீதம். அப்ப இந்த கணக்குகள் எல்லாம் ஈஸி தானே பிள்ளைகள்? சரியா? ரைட், ஓகே. அப்பொழுது அடுத்த கேள்வி, மனித குடித்தொகையில் எத்தனை விதமான கேள்வி வந்தாலும் செய்ய தெரிய வேண்டும். மனித குடித்தொகையில் 2500க்கு 1 என்னும் மீடுதனில் 2500க்கு 1 என்னும் மீடுதனில் ஒரு பின்னடைவான இயல்பு காணப்படுகின்றது என கொள்க. பின்னடைவான இயல்பு காணப்படுகின்றது என கொள்க. இக்குடித்தொகையில் இவ்வியல்பு தொடர்பாக, அப்ப மனிதர்ல காணப்படுகின்ற எந்த மென்டல் இயல்புகளையும் நீங்கள் இந்த கேள்விகளை செய்யலாம். விடோ ஸ்பீக்கில் செய்யலாம், நாக்குருட்டுறதுல செய்யலாம், அதே மாதிரி கிச்சிகஸ் தம் பெருவிரல்ல செய்யலாம், கன்னத்தில் குழிபடுதல்ல செய்யலாம். அப்படியானது சரிதானே?
அப்ப அப்படியான கேள்விகள் தான் தந்து கொண்டிருக்க. மனித குடித்தொகை 2500க்கு ஒன்று என்ன மீடுறனில் ஒரு பின்னடைவான இயல்பு காணப்படுகின்றது என கொள்க. இந்த முறை எஸ்ஏ மனிதர்களுக்கு காணப்படும் மென்டல் இயல்புகள் தான். அப்ப அதுகள் தெரிய வேணும் உங்களுக்கு. மனித குடித்தொகை 2500க்கு ஒன்று என்ன மீடுறனில் ஒரு பின்னடைவான இயல்பு காணப்படுகின்றது என கொள்க. இக்குடித்தொகையில் இவ்வியல்பு தொடர்பாக பல்லின நுகமுள்ள தனியன்களின் சதவீதம் யாது என்று கேட்டுக்கிறார். இக்குடித்தொகையில் இவ்வியல்பு தொடர்பாக பல்லின நுகமுள்ள தனியன்களின் சதவீதம் யாது? சரி, பல்லின நுகமுள்ள தனியன்களின் சதவீதம். சரி, அப்ப இப்ப பாருங்க, கியூ வர்க்கம் சமன் பின்னடைவான இயல்பு. அப்ப ஒன்றின் கீழ் 2500, ஒன்றின் கீழ் 2500. அப்ப பின்னடைவான இயல்பு. ஆகவே இதை சுருக்கினால் பின்னடைவான எதிர்வின் அதிர்வெண்ணை கண்டால் 1 2500 தசம் தசம் 0.004. ஆகவே கியூ சமன் வர்க்க மூலம் தசம் 0.004. அப்ப கியூ சமன் தசம் 2 தசம் 2 தசம் 2. அப்ப கியூ கண்டாச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும் பி சக கியூ சமன் 1. பி கண்டாச்சு 1 மைனஸ் கியூ, அது சமன் 1 மைனஸ் 0.2. ஆகவே பி சமன் 1 மைனஸ் 0.2 என்றால் 0.8. 0.8. அப்ப கட்டது 2PQ. 2PQ. 2PQ என்றா என்ன வரும்? 2 தர தசம் 8 தர தசம் 4. இல்ல சுருக்கிறதுல விட்டுட்டோம் என்ன. ரைட். அப்ப என்ன வரும் பாருங்க, 2500 கொண்டு குடித்தொகை தொடர்பாக பல்லின தனியன்களின் சதவீதம் 2500 கொண்டுண்டா தசம் 0.004. அப்ப இது தசம் 0.2 வரும். தசம் 0.2 தசம் 0.2 ஆகவே மாறிவிட்டது இருக்கணும் 1 மைனஸ் 0.2. ஆகவே 0.2 போனா 0.98. 0.98. அப்ப 2 தர 0.98 into தசம் 0.2. தசம் 0.2. ஓகே. அப்ப 2 தர தசம் 0. அப்ப பாருங்க தசம் 9 தசம் 98 தசம் 98 தர தசம் 0.2. தசமதான சுருக்கம் கவனமா இருக்கணும். அப்ப பாருங்க, அப்ப என்ன வரும்? தசம் 4 தசம் 0.4. அப்ப 392. 392. அப்ப 4 தசமதானம் போனா 0.0392. 4 தசமதான். ஆகவே 100ஆல பெருக்கி விட்டால் தசமதானம் 3.92 வீதம். 3.92 வீதம். பிள்ளைகள் ஒன்றின் கீழ் 2500 தசம் 0.04 தசம் 0.04 பெருக்க மூலம் தசம் 0.2. தசம் 4 தான் முதல் நான் தசம் 4 எடுத்து தான் செய்துட்டேன். அப்ப பி சக கியூ சமன் பாருங்க 1 மைனஸ் அப்ப 0.2 0.02 என்றா 0.98. அப்ப 0.98 into 0.02 into 2. ஆகவே 0.0392. 98 4ஆல பெருக்கினா 392 பிள்ளைகள். அப்ப 4 தசமதானம். அப்ப 4 தசமதானம் என்றபடியா ஒரு 0 முன்னுக்கு போட வேணும். அப்ப 392. அப்ப 100ஆல பெருக்கி விட்டார் 3.92 வீதம். கவனம் பிள்ளைகள். நான் உள்ள பாருங்க மெனதால தான் கணிக்கிறேன். மெனதால கணிக்கிறபடியால் அப்ப நீங்கள் அந்த அதே பழக்கத்தை நான் ஒரு நாளும் கால்குலேட்டர் வச்சு கணிக்கிறேன் இல்ல பிள்ளைகள். அந்த பழக்கத்தை உங்களுக்கு பழக்கக்கூடாது. சரி, அப்ப அடுத்த கேள்வி ஒன்று தாரன். நீங்கள் உங்களோட ஐக்கியூவை பாவிச்சு செய்ய வேணும். சரிதானே?
பயோவில நிறைய ஐக்கியூ பாவிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்பொழுது மனிதர்களிலே இந்த கேள்வியோட நாங்கள் இந்த செக்ஷன் அப்போ இதே மாதிரி அடுத்த கார்வியன் வரைக்கும் வேறு கேள்வி செய்வோம். அடுத்த ஆண்டு வரைக்கும் வேறு கேள்வியில செய்வோம். மனிதர்களிலே நாக்கை உருட்டும் ஆற்றல் ஒரு சோடி எதிரிருக்களினாலே துணியப்படுகின்ற நாக்கை உருட்டும் ஆற்றல் ஒரு சோடி எதிரிருக்களினால் துணியப்படுகின்ற ஆட்சியான மெண்டலின் சிறப்பியல்பாகும். ஆட்சியான மெண்டலின் சிறப்பியல்பாகும். நாக்கை உருட்ட முடியாத ஆற்றல் நாக்கை உருட்ட முடியாத ஆற்றல் பின்னடைவான சிறப்பியல்பாகும். ஒரு குடித்தொகையில் உள்ள 10,000 பேரில் ஒருவர் மட்டுமே ஒரு குடித்தொகையில் உள்ள 10,000 பேரில் ஒருவர் மட்டுமே நாக்கை உருட்டும் இயல்பு அற்றவர். நாக்கை உருட்டும் இயல்பு அற்றவர். சரி, இங்க அண்டர்லைன் பண்ணுற கேள்வி, இக்குடித்தொகையில் அண்ணளவாக முக்கியம். இக்குடித்தொகையில் அண்ணளவாக. அடுத்த அண்டர்லைன், எத்தனை பேரில் ஒருவர். எத்தனை பேருக்கு ஒருவர். அப்படித்தான் நீங்கள் படி எடுக்கணும். எத்தனை பேரில் ஒருவர் பல்லின நுக பிறப்புரிமை அமைப்பை உடையவர். பல்லின நுக பிறப்புரிமை அமைப்பை உடையவர். பல்லின நுக பிறப்புரிமை அமைப்பை உடையவர். சரி, அப்ப 500 பேரில் ஒருவரா, 400 பேரில் ஒருவரா, 198 பேரில் ஒருவரா, எத்தனை பேரில் ஒருவர் நீங்கள் கணிக்க வேணும். சரி, நான் இப்ப காண்றேன். அப்ப கியூ வர்க்கம் சமன் பின்னடைவானது 1/10,000. 10,000 ஒருவரா. கவனமா செய்யணும் இந்த கேள்வி. ஆகவே சுருக்கினால் தசம் 0,0,0,1. தசமதான சுருக்கம், ஸ்பீடா சுருக்காதீங்கோ, ஆறுதலா எடுக்கும். அப்ப கியூ வர்க்கம் சமன் இப்ப தசம் 0,0,0,1. பின்னடைவான ஓரின நுகத்தின் அதிர்வெண் தசம் 0,0,1. அப்ப நாங்கள் பின்னடைவான அதிர்வெண்ணை காணுவோம். தசம் 0,0,0,1. அவ கியூ சமன் தசம் 0,1. அப்போதே நான் தசம் 10 போட்ட மாதிரியே தான் அப்போதே இப்ப தசம் 0,1. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் பி சக கியூ சமன் 1. ஒரே கேள்வியில் தானே பிள்ளைகள் செய்கிறேன். அப்ப இப்ப நீங்கள் இவ்வளவு கேள்வியை பார்த்தாலே எந்த கார்டிபெயின்பெர்க் விதி கேள்வியும் செய்யலாம். அப்ப இந்த தியரியை பேர்ந்து நீங்கள் தியரி கிளியரா தானே பார்த்திருப்பீங்கள். ஆகவே பி சமன் 1 - Q, அது சமன் 1 - 0.01. அப்ப பி சமன் 0.99. ஓகே, அப்ப ஆட்சியான எதிரிடுவின் அதிர்வெண் தசம் 99. கேட்டது பல்லின நுகப்பிறப்பு எத்தனை பேரில் ஒருவர். அப்ப 2 அன்னளவாக, அது முக்கியம். அன்னளவாண்டது அண்டலை 2 தர தசம் 9 தர தசம் 0.1. ஆகவே 2PQ சமன் தசம் 198. அப்ப தசம் 0.198. தசம் 0.198. சரி, அப்ப இது தசம் 0.198 என்றால் அன்னளவாக 100ஆல பெருக்கிவிட்டா 1.98 வீதம். 1.98 வீதம். அப்ப இது அன்னளவாக 2 வீதத்துக்கு சமம்.
அண்ணளவாக 2 வீதத்துக்கு சமன். பாருங்க 1.8 வீதம் என்ற அண்ணளவாக 2 வீதத்துக்கு சமன். அண்ணளவாக 2 வீதத்துக்கு சமன். அப்ப 2 வீதம் என்ற கருத்து 100 பேருக்கு 2 பேர் பல்லினமுடையவர். அண்ணளவானதண்டா கருத்து பிள்ளைகள் 100 பேருக்கு 10. இங்க கேட்டது எத்தனை பேரில் ஒருவர். 100 பேருக்கு 2 பேர் 22 எழுதுனா புள்ளி இல்லை. அப்ப எத்தனை 50 பேருக்கு ஒருவர். அப்ப போடுங்க 2 வீதம் என்றா கருத்து 100 பேருக்கு இருவர் பல்லினமுகமானவர். 100 பேருக்கு இருவர் பல்லினமுகமானவர். ஆகவே 50 பேருக்கு ஒருவர் பல்லினமுகமானவர். 50 பேருக்கு ஒருவர் பல்லினமுகமானவர். பாத்தீங்களா கேள்விகளை? அப்ப பிசிக்ஸ்ல தான் நீங்கள் ஐக்கியூ பாவிக்கணும் இல்லை, இங்கேயும் பாவிக்கலாம், இங்கேயும் பாவிக்கலாம். சரிதானே? நான் குயிக்கா அழிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அந்த ஸ்பீடும் கூட வேணும். ஸ்பீடும் கூட வேணும். இல்லாட்டா நீங்கள் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி பார்க்கலாம். ஓகே. அப்ப இப்ப கார்டிவேன்பெர்க் விதியில இனி உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் செய்வீங்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப இப்ப பின்னடைவான ஊர்ண நுகத்தின் அதிர்வெண் 0.09 என்று தந்தால், ஆட்சியான ஊர்ண நுகத்தின் அதிர்வெண் 0.09 என்று தந்தால், ஆட்சியான ஊர்ண நுகத்தை காண்றதுன்னா உடனே காணலாம். அப்ப கியூ வர்க்கம் சமன் 0.03. ஆகவே சாரி 0.09 0.09 என்றால் கியூ சமன் 0.3. கியூ சமன் 0.3 தான். அப்ப பி சக கியூ சமன் 1. அப்ப கியூ தெரியும், பி சமன் 0.7 உடனே. ஆகவே கேட்டது பி வர்க்கம். ஆகவே 0.49. இப்படி கேள்விகள் எல்லாம் பாஸ் பேப்பர்ல இருக்குது பிள்ளைகள். அப்ப இப்ப நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியும் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களை பாவிச்சு செய்ய பழகி கொள்ளணும். அப்ப இப்ப கார்டிவேன்பெர்க் விதியை பற்றி 2025 30வது கேள்வி நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்தது 31வது கேள்வி பெண்மடிய நிலை தொடர்பான கேள்வி. 32 பொலிபெப்டைட் தொகுப்பு கேள்வி. 33 டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறை சம்பந்தமான கேள்வி. இதுகளை நாங்கள் அடுத்த 3 கேள்வியும் செய்து அடுத்த ஜெனடிக்ஸ் கேள்விக்கு போகலாம். நாங்கள் அங்கால இதுல இன்னொன்று இங்க இருக்குது. இங்க டிஎன்ஏ ப்ரோப்ஸை பற்றி கேள்வி இருக்குது, 50வது கேள்வி. அப்ப அடுத்த செஷன்ல நாங்கள் மிச்சத்தை செய்வோம். அப்ப இப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் தொடர்பாக நாங்கள் மூலக்கூற்று உயிரியலையும் ஜெனடிக்ஸையும் இந்த டைம்ல செய்து கொண்டு போயிட்டோம் என்றால் ஓகே. ஓகே பிள்ளைகள், அடுத்த செஷன்ல சந்திப்போம். பாய்.